இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்றோம்ல ரெகுலர் வீடியோஸ். டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். கரண்ட் அஃபேர பத்தி பேசுறோம். நாட்டு நடப்ப பத்தி இந்த ஒரு வாரமா நெறைய நாட்டு நடப்ப பத்தி தான் பேசியிருக்கோம். அந்த மாரி வீடியோஸ் இருக்க போறதில்ல. நம்ம சேனல்ல ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். வாட்ச் பண்ணாதவங்க நம்ம என்னென்ன மாரி வீடியோஸ் போடுறோம்னு சொல்லிட்டு போய் நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் இருக்க போறதில்ல. இது வந்து ஒரு கேஷுவலான வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து ஒரு கதை உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லப் போறேன். இந்த கதைக்கு இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் இருக்குது. அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் சொல்றேன். இப்ப கதைக்குள்ள வருவோம். கதைய வந்து கவனமா கேளுங்க. அப்பதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இந்தியாலருந்து கிளம்பி நம்மலாம் இந்தியன்ஸு. நீங்க வந்து இந்தியாலருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போறீங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுதி, துபாய் ஏதோ ஒரு நாட்டுக்கு போறீங்க. நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல போய் இறங்குறீங்க. பொதுவா ஏர்போர்ட்ல போய் இறங்குனோனே, நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லுங்க? பாஸ்போர்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாஸ்போர்ட்ட கேட்பாங்க. இமிகிரேஷன் ஆஃபீஸரா இருக்கட்டும், இல்ல ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய வேற ஆளுங்க யாரா வேணா இருக்கட்டும், பாஸ்போர்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்களும் என்ன சொல்லுவீங்க? பாஸ்போர்ட்ட குடுப்பீங்க. இப்ப அதே மாரி நீங்க ஒரு அமெரிக்கால போய் இறங்குறீங்கன்னு வச்சுப்போமே. அமெரிக்கால போய் இறங்குனோனே உங்கள்ட்ட பாஸ்போர்ட்ட கேட்கறாங்க. நீங்களும் பாஸ்போர்ட்ட குடுக்குறீங்க. ஆனா, பாஸ்போர்ட்ட வாங்குனவங்க உங்களையே ஒரு மாரி வித்தியாசமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க குடுத்தீங்கல்ல பாஸ்போர்ட்டு, அதையும் வித்தியாசமா பார்க்குறாங்க. உங்களயே பார்க்குறாங்க, பாஸ்போர்ட்ட பார்க்குறாங்க. உங்களயே பார்க்குறாங்க, பாஸ்போர்ட்ட பார்க்குறாங்க. நீங்க ஒரு செகண்ட் உங்களுக்கு புரியல. என்னடா இந்த மாரி பார்க்குறாங்க? ஏதோ பேரு கீரு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சா? இல்ல நம்ம ஃபோட்டோ மேட்ச் ஆக மாட்டேங்குதா? ஏன்னா இந்த மாரி ப்ராப்ளம் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். இந்த மாரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சா? அப்டி சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கிறீங்க. இங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அண்ட் இத மாரி இந்த இதுக்கு சார்ந்த எந்த ஒரு கேள்வியும் உங்கள்ட்ட கேட்க போறதில்ல. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "நீங்க எங்கருந்து வரீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பொதுவா ஏர்போர்ட்ல போய் இறங்குனோனே, நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்பாங்க சொல்லுங்க? "பர்ப்போஸ் ஆஃப் த விசிட் என்ன? நீங்க எங்க நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஆனா, அவங்க வந்து வித்தியாசமா, "நீங்க எங்கருந்து வந்திருக்கீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து, "என்னப்பா ஏதோ ஃபன் பண்றாங்க போல. இல்ல நம்ம இந்த நாட்ல இப்படிதான் கேட்பாங்க போலன்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்தியாலருந்து வரேன்பா. என்னப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பதில் சொல்றீங்க அவங்கள்ட்ட. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "எங்க இருக்குது இந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க ஏதோ ஃபன் பண்றாங்க போல, இமிகிரேஷன் ஆஃபீசரும் இந்த மாரி ஃபன் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா விளையாடாதீங்கப்பா இந்தியாலருந்து வந்திருக்கேன். இந்தியா தெரியாதா?" அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சீரியஸா தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. அவங்களும் சீரியஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. "இந்தியா எங்க இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடு நாங்க கேள்விப்பட்டதில்ல. இந்த பாஸ்போர்ட்ட நாங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டுனா எப்படி இருக்கும்? இன்னும் சொல்றேன். இன் டெப்த்தா போறேன் பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் நீங்களே எவ்வளோ ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க. இங்கேருந்து வந்திருக்கேன், அங்க இருக்குது, இங்க இருக்குது ஏதோ சொல்றீங்க. அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. அந்த நாட்டு போலீஸ் ஆளுங்கலாம் வந்து, நீ ஏதோ தீவிரவாதியோ! நீ வந்து ஏதோ டெரரிஸ்ட்டோ!" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கோணத்துல இருந்து உங்கள விசாரிக்கிறாங்க. அதுக்கு "என்னடா இந்த இந்த மாரிலாம் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ப்ரூஃப் காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோன எடுத்து, ஃபோன்ல போய் Googleல சர்ச் பண்றீங்க. "இந்தியா" அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றீங்க. அங்க தான் ட்விஸ்ட்டே. இப்ப Googleல சர்ச் பண்ண உடனே, "இந்தியாவா? அப்படி எனக்கு நாடு தெரியாதுன்னு" சொல்லிட்டு Googleம் சொல்லுது. ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? ஸ்பெல்லிங்க கரெக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இதுக்கு அந்த இந்தியான்னு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட வேர்ட்ஸ் Googleல இருக்கும்ல. அந்த மாரி ஏதோ ரிலேட்டடான இத வந்து விஷயத்த வந்து காட்டுது. இன்ஃபர்மேஷன காட்டுது. நீங்களும் "கூகுள்லயும் காட்ட மாட்டேங்குதேடா" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி நிக்கிறீங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கதைக்குள்ள நீங்க வந்து டீப்பா கேட்டா தான், அத ஃபீல் பண்ணா தான் அங்க புரியும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க இருந்தீங்கன்னா, மாட்டுனீங்கன்னா எப்படி இருக்கும்? இதே மாரி ஒரு சம்பவம் தான். ஜப்பான்ல 1954ல வந்து ஒருத்தருக்கு நடக்குது. ஒரு ஆக்சுவலா இது வந்து டைம் டிராவல்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இது வந்து மித்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆளுங்க வந்து இது வந்து கதைன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த கதைக்கு வந்து பொதுவா 2 ஆங்கிள் இருக்குது. ஒரு ஆங்கிள் வந்து இது வந்து கதைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்ட் ஆஃப் ஆங்கிள்ல வந்து இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பக்கத்த பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம சொல்லப் போறோம். பார்க்க போறோம் நம்ப. நானும் சொல்லப் போறேன். அண்ட் ஆக்சுவலா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரீஸ் வந்து இந்த கதைய பேஸ் பண்ணி இருக்குதுங்க. ஏகப்பட்ட இங்கிலீஷ்ல வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரீஸ் இருக்குது. YouTubeல கூட இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க வந்து ஒரு பக்கத்த மட்டும் தான் கவர் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்காங்க. அதிக வீடியோஸ் இல்ல. ஒரு பக்கத்த கவர் பண்ணி சில வீடியோஸ் இருக்குது. ஆனா நம்ம 2 பக்கத்த பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். டீட்டெயிலா நான் உங்கட்ட சொல்லப் போறேன். சரி, இப்ப அந்த கதைக்குள்ள வருவோம். இப்ப அதே மாரி தான் ஒருத்தர் வந்து இதுக்கு ஜப்பான்ல வந்து 1954 டோக்கியோ ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு அவர பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேன் மாரி கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவரு அந்த ஆஃபீஸ்ல வந்து அந்த ஆஃபீஸ்ங்கிறேன். ஏர்போர்ட்ல வந்து அவர்ட்ட பாஸ்போர்ட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இவரு வந்து ஒரு பாஸ்போர்ட்ட குடுக்குறாரு. பாஸ்போர்ட்ட குடுத்த உடனே அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, உங்கள்ட்ட எப்படி ஷாக் ஆனாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாரி அவர்ட்ட வந்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு, "நீங்க எங்கருந்து வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, "நான் வந்து டாட்லருந்து வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு.
டாடா? டாட் அப்படிங்கிற ஒரு நாட நாங்க கேள்விப்பட்டது இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட ஒரு பதில் சொல்றாங்க. நீங்களும் போய் சர்ச் பண்ணி பாருங்க. டாட் அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது. நானு போக போக சொல்றேன். அது என்னன்னு சொல்றேன். இப்போ வந்து டாடுங்க அந்த மாரி நாடு இல்லையே, நாங்க கேள்விப்படலையே அப்படின்னு சொல்றாங்க. அவரு வந்து என்னென்னமோ சொல்லி புரிய வைக்கிறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. ஆனா, அவரு குடுத்த பாஸ்போர்ட்ட பார்த்தா, ஒரிஜினலா பாஸ்போர்ட் எப்படி இருக்கும்? அதே மாரி தான் பாஸ்போர்ட்டா இருக்குது. அண்ட் அந்த பாஸ்போர்ட்ல வந்து அவரு ஏகப்பட்ட நாடுகளுக்கு டிராவல் பண்ண அந்த எக்ஸிட்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, எக்ஸிட்லாம் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாம்ப்லாம் இருக்குது. வேற மத்த நாடுகளோட ஸ்டாம்ப்லாம் இருக்குது. இவங்களும் குழம்பி போறாங்க. என்னப்பா வேற நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. இவரு பாஸ்போர்ட்டும் ஒரிஜினலா இருக்கு பார்க்கறக்கு. இவரு எப்படி என்ன சொல்றதுன்னு சொல்லலாம். இந்த கேஸ வந்து டீல் பண்ண முடியாம, போலீஸ் ஆளுங்கலாம் உள்ள வராங்க. அந்த கவர்ன்மென்ட் ஆளுங்க, கவர்ன்மென்ட் ஆஃபிஷியல்ஸ்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் இவர்ட்ட கேட்கறாங்க. "எங்கருந்து இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவரு என்னமோ சொல்லி புரிய வைக்கிறாரு. எங்க நாடு வந்து 1000 வருஷமா இருக்குது. என்ன நாடு இல்லன்னு சொல்றீங்க? நாடு எப்படி காணாம போகும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து டெம்பர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் ஆளுங்க, நீங்க வந்து Google மேப்ப எடுத்து காட்டுனீங்கல்ல, அங்க இருக்கிற போலீஸ் ஆளுங்க இது வந்து 2025ல இருக்கோம் நம்ப. அதுவும் 1954 அங்க இருக்கிற போலீஸ் ஆளுங்க Google மேப் இல்லாதனால, அங்க இருக்கிற அந்த பிசிக்கல் மேப்ப, வேர்ல்ட் மேப்ப வந்து எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. "இங்க காட்டுங்க. உங்க நாடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட காட்டுங்க. இதுதான் வேர்ல்ட் மேப். அப்டேட்டடான வேர்ல்ட் மேப்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. அதுக்கு அவரு வந்து சொல்றாரு, ஸ்பெயினு, பிரான்ஸுக்கு நடுவுல வந்து விரல வச்சுட்டு, "இதுதான் என்னோட நாடு பாருங்க." "என்ன? இதுல என் நாட்டு பேர காணா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி ரிவர்ஸ்ல அந்த போலீஸ் ஆளுங்கள கேள்வி கேட்கிறாரு. இவங்களும் என்னப்பா மனுஷன் வந்து மென்டல் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இவர வந்து ஒரு ரூம்ல போட்டு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. வெளியில 2 போலீஸ் ஆளுங்கள போட்டுட்டு, ஈவினிங் டைம் ஆயிருச்சு. சரி நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். பெரிய சீனியர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ரூம்ல போய் போட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் விடியுதுங்க. திருப்பி வந்து இவர்ட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆளுங்க, சீனியர் ஆஃபீசர், கவர்ன்மென்ட் ஆஃபிஷியல்ஸ்லாம் வராங்க. வந்து போய் ரூம தொறந்து பார்த்தா, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல அந்த மனுஷன் இல்ல. இப்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ரூம்ல அந்த மனுஷன் இருந்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸோ, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லங்க. இப்ப பொதுவா ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு துரும்பு சீட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல. அந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஒரு முடி கூட அவரோட முடி கூட கிடைக்கல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவர் வந்து வெளியவும் வரல. மெயின் டோர்ல வழியா வெளியில வரல. ஏன்னா 2 போலீஸ் ஆஃபீசர்ங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல ஜன்னலெல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஜன்னல உடைச்சுட்டுலாம் போ முடியாது. ஏன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு 20, 25 அப்ஸ்டேர் இருக்கக்கூடிய பில்டிங்ல தான் ரூம் போட்டு குடுத்துருக்காங்க. அங்கருந்து வெளிய குதிச்சு போக முடியாது. வெளியில குதிச்சு சப்போஸ் ஏதாவது போயிருந்தா, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கும். அந்த மாரி எந்த ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸும் இல்ல. அந்த ரூம்ல இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடைக்காதனால இவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க. இந்த கேஸ் அப்படியே முடியுது. இது வந்து அந்த கதையோட ஒரு பார்ட். ஒரு ஒரு சைடுன்னு சொல்லலாம். ஒரு வியூ ஆங்கிள்ன்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது இந்த கதைக்கு வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன பக்கம்ன்னு பார்த்தீங்கன்னா, 1960ல ஜான் அலன் குச்சர் ஜக்ரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரு. இவருக்கு வந்து வயசு 36 ஆகுது. இவரு டோக்கியோல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்னது 1954 இது வந்து 1960ல டோக்கியோல அதே ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு இவர்ட்டயும் இந்த மாரி இத திருப்பி திருப்பிலாம் சொல்ல முடியாது. போர் அடிச்சு போயிரும் உங்களுக்கு. இவர்ட்ட இந்த மாரி கேள்விலாம் கேட்கறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து டாட்லேருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. டாட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏகப்பட்ட செக்ஸ்லாம் குடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட கரன்சிஸ்லாம் குடுக்குறாரு. அண்ட் இவருட்ட இதுலயும் பாஸ்போர்ட்லயும் ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு இவரு டிராவல் பண்ணதுக்கான ப்ரூஃப் எக்ஸிட்லாம் அடிச்சிருக்காங்க. சீலலாம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரையும் வந்து ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஆனா, இங்க ட்விஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர ஸ்டே பண்ண வச்சதுக்கப்புறம், இவரு வந்து ஒரு போலியான பாஸ்போர்ட்ட தான் கொண்டு வந்திருக்காரு. இவரு வந்து ஃப்ராட் பண்ண பார்த்திருக்காரு, சீட் பண்ண பார்த்திருக்காரு. இந்த மாரி ஃபேக்கான கரன்சி செக்கெல்லாம் குடுத்து ஏமாத்த பார்த்திருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள வந்து கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம், ஆகஸ்ட் 10, 1916 அப்போ 1 இயர் பிரிசன்ல தூக்கி போடுறாங்க. ஜெயில்ல தூக்கி போடுறாங்க. இந்த ஆளுக்கு தண்டனை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தண்டனை குடுத்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் வந்து நரம்பெல்லாம் கட் பண்ணி செத்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் வந்து 1 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிடுறாரு. இப்ப மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கதையும் ஒண்ணு தான். ஆனா, இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 1960ல இந்த சம்பவம் நடக்குதுல்ல, இந்த 1960ல சம்பவம் வந்து இன்டர்நெட்ல எப்படி மாறிருச்சுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர்ட்ட வந்து ஒரு கதை சொல்லுவோம். இப்போ நம்ம பாட்டி வந்து நம்மகிட்ட பேய பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் பார்த்துருக்கேன் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பொதுவா பேய் மேல நம்பிக்கை இல்ல. நான் சொல்றேன், நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொருத்தர்ட்ட சொல்லுவோம். அந்த மாரி தான் கதை வந்து எப்படி ஒருத்தர்ட்ட இருந்து வருதுன்னா, அது வந்து ஆத்தென்டிக்கா வராது. அப்படியே வாயில வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து வரனால,
ஆத்தென்டிக்கா வராது. அதே மாரி தான் இன்டர்நெட்ல வந்து 1960ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஆனா நாளடைவுல என்ன ஆயி போச்சுன்னா, 1954ல இந்த சம்பவம் நடந்ததாவும், அதுல வந்து அவருக்கு பேர்லாம் போடல. இவர் வந்து ஏகப்பட்ட டிரைவிங் லைசென்ஸ்லாம் வச்சிருந்ததாவும், இந்த ஸ்டாம்பு, விசா ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சிருந்ததாவும், இந்த கதை வந்து அப்படியே மாறிருச்சு. ஆனா ஆக்சுவலான உண்மையான கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1960ல நடந்ததுதான். இது வந்து எதுக்கு இந்த கதைய நான் சொல்றேன். இதுக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுவா WhatsAppல ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன். WhatsAppல வர நியூஸ் எல்லாத்தையும் நம்பள்ல பல பேர் வந்து நம்பிருவாங்க. "ஓ! WhatsAppல இது வந்துருச்சுப்பா, இது உண்மைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்பிருவாங்க. தயவு செஞ்சு இது மாரிலாம் நம்பாதீங்க. நீயா நானால கூட ஒரு ஷோ நானு பார்த்தேங்க. எவரோ வந்து இந்த ஏதோ ஒரு திருவள்ளூர் ஊரோ ஏதோ ஒருங்க. அந்த இது கோயிலுக்கு மேல சேட்டிலைட்ட வந்து நீங்க நிறுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது கூட அவரு வந்து அவரு இவரு அது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம் ஆளுங்க வந்து, "அதெல்லாம் ஃபேக்குங்க. WhatsAppல வந்த நியூஸுங்க. அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம் ஆளுங்களும் சொல்லுவாரு. இந்த மாரி WhatsAppல இத எதுக்கு நான் சொல்றேன்னா, WhatsAppல வர இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ WhatsAppல வர இன்ஃபர்மேஷன்லாம் நம்பாதீங்க. அந்த ஒரு ஒரு ஸ்டோரி கிடைக்குதோ, ஒரு ஏதாச்சும் ஒரு கதை கிடைக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தென்டிக்கான ஸ்டோரி தானா? ஆத்தென்டிக்கான சம்பவம் தானா? நிஜமாலும் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ப முடியும். சொல்றதெல்லாம், பார்க்கறதெல்லாம் நம்ப முடியாது. அதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாரி இன்டர்நெட்லலாம் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் இந்த மாரி கதைகள்லாம், கட்டுக்கதைகள்லாம் நம்பிக்கிட்டு, நான் இங்க பார்த்தேன், இது உண்மை, அது உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, WhatsAppல வர ஸ்டோரியெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவும் இந்த மாரிலாம் நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வீடியோ போர் அடிச்சுச்சா? இல்ல என்ன தோணுச்சுன்னு தெரியல. எனக்கு பேசணும்னு தோணுச்சு. கேஷுவலா பேசணும்னு தோணுச்சு. கதை மாரி சொல்லணும்னு தோணுச்சு. டெய்லி வந்து நம்ம கரண்ட் அஃபேர் நான் இங்க இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் சண்டை நடக்குது. ட்ரம்ப் வந்து அத பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாரு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ கேஷுவலா ஏதாச்சும் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவேர்னஸ் வீடியோ மாரி கிரியேட் பண்ணுவோமேன்னு தோணுச்சு. அண்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நாளைக்கு எப்பவும் போல நம்ம சீரியஸா எப்பவும் போல இந்த கட்டு, பேஸ்ட்டு, வெல்கம் டூ யாசர் ஸ்பீக்ஸு இந்த மாரி வீடியோஸ் போடுவோம் நாளைக்கு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். அதுக்கப்புறம் இந்த மாரி வீடியோ புடிக்கலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. "இல்லடா இதெல்லாம் புடிக்கலடா. எனக்கு இன்ஃபர்மேஷனான வீடியோ போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து சீரியஸான வீடியோ போடுவோம். ஏன்னா சீரியஸான வீடியோ நான் டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு வந்து ஏதோ கார்ப்பரேட் மீடியா கம்பெனி மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நடுவுல இந்த மாரி ஏதாச்சும் வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.